எல்லாரும் கண்களை மூடி இந்த கால வேளையில கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் வச்ச கிருபை, நம்ம மேல வச்சிருக்க கிருபை தான் என்ன செய்தனா, நான் தரித்திரவனா இருந்தும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தார். நான் தரித்திரனாய் இராதபடிக்கு என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படிக்கு என் தரித்திரம் அவர் மேல் டிரான்ஸ்பர் ஆனது, அவர் ஐஸ்வர்யம் என் மேல் திருப்பப்பட்டது. கரங்களை தட்டி தேவனுக்கு அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினாலே அந்த வசனம் சொல்லுது, எங்க இருக்கு, யாக்கோபு 2:5, தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தினாலே ஐஸ்வர்யவான்களாக்கவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரமாக்கி கொள்ளவும் அவர் என்ன பண்றார், நம்மளை தெரிந்து கொண்டார். புரியுது? சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். சொல்லுங்க, என்னது சொல்றீங்களா? உன்னை பணக்காரனா ஆக்க கூடாதுங்கிறது தான் பிசாசினுடைய திட்டம். அதுதான் பல பாஸ்டர்களுடைய திட்டம். என்னது? அநேக பாஸ்டர்களுடைய திட்டமே என்னன்னா, உன்னை ஐஸ்வர்யவானா ஆக்கவே விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன், வார்த்தையின்படி பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு தான் அவரே தரித்திரரானார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சில பேர்லாம் பாருங்க, பிரதர் அவங்களுக்கு வேலை கிடைச்சுன்னா சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. பிரதர் எதுக்கு வர மாட்டாங்க? இப்படி சில பாஸ்டருங்க பேசுறாங்க. எங்க நான் சொல்றேன், நான் ரொம்ப ஃப்ரீயா ஆசீர்வதிக்கிறேன், உங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நாம நீங்க எல்லாம் பல பில்லியனரா மாறணும். என்னவா மாறணும்? பல கோடியான கோடிகளுக்கு நீங்கள் அதிபதிகளாய் மாற வேண்டும். சில பேர் நம்பவே மாட்டேங்கிறேன் இதை சொல்றதுக்கு. எல்லாம் நடக்குமா பிரதர்? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றவங்களுக்கு மட்டும் அது நடக்கும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கோடா கோடி ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் பெருகுவீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், வீடுகளை தோட்டங்களை வாங்குவீர்கள், பல நிலங்களுக்கு சொந்தக்காரர்களாய் கர்த்தர் உங்களை வைப்பார். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு தான் கர்த்தர் தரித்திரராய் மாறினார். சிலுவை எதற்கு? சிலுவை எதற்கு? அலங்கோலமாய் சிலுவையில் அவர் தொங்குவதற்கு காரணம் என்ன? நீயும் நானும் ஐஸ்வர்யவானா மாறணுங்கிறதா அவர் அந்த கேடடைந்தாராம். வேதம் சொல்லுகிறது, அவர் அந்த கேடு அடைந்தார். நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவரை பார்க்கும் பொழுது அவர் மனித உருவத்திலே கிடையாதாம். பார்க்கும் பொழுது ஒரு சதை பிண்டம் போல தொங்கினாராம். காரணம் என்ன? எதற்காக? என்னை ஐஸ்வர்யவனா மாத்தணுங்கிறதுக்காக. அல்லேலூயா. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பா நைட்டும் பகலும் உழைச்சி எனக்கு சாப்பாடு நான் நல்லா சாப்பிடணுன்றதுக்காக நைட்டும் பகலும் உழைச்சி என் தகப்பன் எனக்கு கொடுக்க முடியும்னா யோசிச்சு பாருங்க. என் ஆவிக்குரிய, என் ஆவியினுடைய தகப்பனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறதற்காக வானத்தை விட்டு இறங்கி தன்னுடைய எல்லா மகிமையும் விட்டு மனிதராய் இந்த உலகத்துக்கு வந்து உங்களுக்காம் எனக்காம் ரத்தம் சிந்தி அவர் அந்த கேடடைந்ததுக்கு காரணம் என்ன? உன்னையும் என்னையும் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படிக்கு தான். ஆமென். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் சொல்லும்படிக்கு பல காரியங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் சிலுவையை சுமந்தார், உண்மை. என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், மன்னிக்கப்பட்டாயிற்று. என் சாபங்கள் நீங்கணும், நீங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் பிரதர்? சொல்லு, எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமா ரட்சிக்கப்பட்டீங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்களா? ஏத்துக்கிட்டீங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? ஆமா ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. கர்த்தரை சொந்த தெய்வமா ஏற்றுக்கிட்டேன். நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். பாவம் செய்கிறது இல்லை, ஏதோ அப்பப்பக்கு ஏதோ ஒன்று செய்யறேன், ஆனா ஆண்டவர் அதை மன்னித்து விடுகிறார். கர்த்தருடைய பிள்ளையா வாழ்றேன். அடுத்ததனுடைய விளைவு என்ன? அதனுடைய எண்ட் பாயிண்ட் என்ன? எதுக்காக இதெல்லாம்? ஏன் எதுக்காக அவர் செய்யறார்? ஏன் எதுக்காக செய்யணும்? என்ன அப்படின்னா, உன்னை ஐஸ்வர்யவானா இந்த உலகத்துல வாழ வைக்க வேண்டுங்கிறதுக்காக தான் கர்த்தர் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஐஸ்வர்யவானா மாத்தி ஆகணும், அதுதான் தேவ திட்டமே. இந்த சபைக்கு நீ ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க அழிஞ்சு போகிறதுக்காக அல்ல. அழிவின் விளிம்பில் இருந்த உங்களை கர்த்தர் தூக்கி எடுத்துட்டு வந்து
உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உன் பாவங்களை கழுவி உன் சாபங்களை நீக்கி உனக்கான எல்லா காரியத்தையும் செய்ததோடு மாத்தமல்ல, உன்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றுகிறதற்காகவே கர்த்தர் மகா பெரிய திட்டத்தோடு கூட கர்த்தர் வந்து நிற்கிறார் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆமென். விசுவாசிங்க. பல நேரங்கள் நம்ப மாட்டேங்கிறோம். நம்பணும். நம்புங்க. சொல்லுங்க, நம்பணும். சொல்லுங்க, நான் நம்புறேன். நம்புறதுக்கான கிருபையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பைக்கில் போறீங்க, இல்லை நடந்து போறீங்க, இல்லை வண்டியை வாங்காம இருக்கீங்க. நாளைக்கு நீங்க எல்லாரும் பென்ஸ்ல ரோல்ஸ் ராயில இந்த சர்ச்சுக்கு நீங்க வரணும்னு நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. சில பேர்லாம் ஏத்துக்கவே முடியல. ஏன் ஏத்துக்க முடியாது அப்படின்னா, நான் சொல்றேன் ஏன் ஏத்துக்க முடியலன்னா, இதெல்லாம் உலகத்தின் ஐஸ்வர்யம். நான் சொல்றேன் உலகத்தினுடைய அத்தனை ஐஸ்வர்யத்தையும் உலகத்துல வச்சது யாருன்னா கடவுள். உலகத்தின் ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் படைச்சது யார்? இந்த உலகத்துல கோல்ட உண்டாக்குனது யாருங்க? கோல்டு மண்ணுக்குள்ள வச்சது யாரு? சொல்லுங்க. மண்ணுக்குள்ள கோல்டு இருக்கு. அரபிக் கண்ட்ரில போய் தோண்டி பார்த்தீங்கன்னா உள்ள என்ன எடுக்கிறான்? ஆயில் எடுக்கிறான். என்ன எடுக்கிறான்? என்னது எடுக்கிறான்? ஆயில். இங்க தோண்டினா ஆயில் வருமா? வராது. இங்க தோண்டினா தங்கம் வரலாம். என்னது சொல்றது புரியுதா? அவனுக்கு ஆயில கொடுக்கிறாரு, உங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறாரு? கோல்ட கொடுக்கிறாரு. அப்ப எல்லா இடங்களிலுமே ஆயில உள்ள வச்சதும் அவர் தான், கோல்ட உள்ள வச்சதும் அவர் தான். வைரங்களையும் வைடூரியங்களையும் நவரத்னங்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பூமியில கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறாருன்னா அதெல்லாம் யாருக்காக? மனுஷனுக்காக கர்த்தர் வைத்தார். அதனாலதான் பிசாசு சொல்றான், இதை எல்லாவற்றையும் நான் உனக்கு, அவர் இயேசுகிட்ட வந்து காமிக்கிறது எல்லாத்தையும் உலக எல்லா ஐஸ்வர்யத்தையும் காமிச்சு, நீ என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் நான் உனக்கு தருவேன், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றான். ஏன் அப்படி சொல்றான்? இது எல்லாத்தையும் உண்டாக்கினவரிடத்துல போய் அப்படி பேசுறான். சொல்றது புரியுதுங்களா? இந்த உலகத்துல ரெண்டு விதமான மனிதர்கள், ரெண்டே டைப் தான் இருக்காங்க. புரிஞ்சுக்கங்க, ஒரு ஆழமான காரியத்தை பேசுறேன். ரெண்டே விஷயம்தான். ஒன்னு ஆவிக்குரியவன், இன்னொன்னு மாம்சத்துக்குரியவர்கள். இந்த ஆவிக்குரியவன் யாருன்னா, கடவுள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாய் வாழுகிற மனிதன். இன்னொருத்தன் யாருன்னா உலக மனுஷன். இவங்க எல்லாரையும் அதிலே கொண்டு வந்துடுறேன், ஒரே கேட்டகரியில் குறிச்சிடுறேன். இந்த உலக மனுஷங்களாம் யார் அப்படின்னா, பல தெய்வங்களை வணங்குறாங்க, அதுல சில காரியங்களை வணங்குறாங்க. அதுல ஒருத்தன் தான் யாருன்னா லூசிபர் என்ற பிசாசை வணங்குகிறார்கள். யாரை வணங்குறான்? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார். பிசாசு சொல்றான், நீ என்கிட்ட வா, நானும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப ரெண்டு இடத்துலயுமே ஆசீர்வாதம் இருக்கு சார். அதனால கிறிஸ்தவங்க பயப்படுறதுக்கு காரணம், ஐஸ்வர்யத்தை பார்த்தா ஏன் ஜனங்கள் பயப்படுறாங்க? ஐஸ்வர்யம் என்ற வேர்டு வருகிற போதே ஏன் சபைகள் அதை நிராகரிக்கிறது? சபைகளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் அப்படின்னா, ரெண்டு பேருமே கொடுக்குறாங்க. பிசாசு இடத்துல ஐஸ்வர்யம் வருது, கர்த்தரும் கொடுக்கிறார். பிசாசாலையும் கொடுக்க முடியுது. அப்படிங்கிறதுனால தான் ஜனங்கள் என்ன பண்றாங்க, கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஐஸ்வர்யத்தை கூட அவங்க பெருசா மதிக்கிறது இல்லை. அதை அது வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு பிசாசால் ஐஸ்வர்யம் கொடுக்க முடியுமா? முடியும், கொடுக்கிறான். எப்படி எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள்? நாம் நியாயமான வழியிலே அதை பெற்றுக்கொள்ளுகிறோம், அவர்கள் அநியாயத்தின் வழியில் அதை அடைகிறார்கள். புரியுதா நான் சொல்றது? அவர்கள் அநியாயம் செய்கிற போது பிசாசு அவர்களுக்கு துணை செய்கிறான். அவங்க இருதயத்திற்குள்ள நீ தப்பு பண்ற அப்படிங்கிற சிந்தனையை அவனுக்கு கொடுக்காம மற்றவர்களை அழித்து அவர்களை நிர்மூலம் பண்ணி அவருடைய மற்றவருடைய ஐஸ்வர்யத்தை என்ன பண்றான், வலுக்கட்டாயமா எடுத்துக் கொள்கிறார்கள். இதுக்கு அந்த பிசாசு என்ன பண்றான், துணை போகிறான். சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றேன், ஐஸ்வர்யம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. சில ஆவிகள் என்ன பண்ணுதுன்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்குது, ஆனா அந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தரல. கர்த்தர் கொடுக்கிறது எப்படி அப்படின்னா, அவர் நிரந்தரமான ஐஸ்வர்யத்தை தருகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். ரோமர் 10 அதிகாரம் 12 வசனத்தை படிங்க வேகமா. 2-3 வசனத்தை மட்டும் காமிச்சு முடிக்கிறேன். 10-12. ரோமர் 10 அதிகாரம் 12வது வசனம். யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர்
தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லிடுங்க பார்க்கலாம். தம்மை தொழுது கொள்ளுகிற எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். சொல்லுங்க, ஐஸ்வர்ய. For there is no difference between the Jew and the Greek. The same Lord. ஒரே அதே கடவுள் எல்லார் மேலையும் என்னவா இருக்கிறாரா? ரிச்சா இருக்கிறார். என்னவா இருக்கிறாரு? ரிச்னஸ் எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. அதை நம்ம இது எனக்கு கர்த்தர் கொடுக்கிறாருன்னு நீங்க நம்பினாதான் அதை நீங்க அடைய முடியும். இயேசுவால் பாவங்களை மட்டும்தான் மன்னிக்க முடியும் நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான். பாவத்தை மட்டும்தான் உனக்கு மன்னிப்பாரு. இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? இயேசுவால் வியாதியை மட்டும்தான் சுகமாக்க முடியும் நீ நம்புற, அதனால உனக்கு வியாதி மட்டும்தான் குணமாகுது. இன்னும் ஒரு சிலர் நம்புறாங்க இயேசுவால் பணத்தை கொடுக்க முடியும் நம்புறாங்க, அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு ஹல்லேலூயா. நம்பினா உனக்கு அது கிடைக்கும். நீ நம்பல, அதனால கிடைக்கிறது இல்லை. இயேசுவால் கொடுக்க முடியுமா? நிச்சயமா தர முடியும். அதனாலதான் அண்ணால் ஜெபம் பண்ணும்போது இப்படி சொல்றாங்க எப்படின்னா, அவர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் தரித்திரம் அடைய பண்ணுகிறவரும் ஆயிருக்கிறார். அந்த வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் எத்தனாவது அதிகாரம்? 2ஆம் அதிகாரம் 2:17. 2 எத்தனாவது வசனம்? படிங்க. படிங்க. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. உண்மை இல்லாமல் வேறொருவரும் இல்லை. உண்மை இல்லாமல் வேறொருவரும் இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். எப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவைகளோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியா இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். அந்த 7வது வசனம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். எப்படி சொல்றது இந்த வசனத்தை சொல்லுங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவரா? ஐஸ்வர்யம் அடைய பண்ணவரோ அவர்தான். அவர் தாழ்த்துகிறவர், அவர் தரித்திரமும் உண்டு பண்றவர் அவர்தான் அப்படிங்குது. இந்த அம்மா சொல்லுது அப்படி. யாரையும் தரித்திரவானா மாத்துறவர் அல்ல. புரியுதுங்களா? கடவுள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர், சபிக்கிறவர் அல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த வசனத்தின்படி கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவர் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மாவுடைய பிதட்டல் அதுல சொல்றாங்க கர்த்தர் ஐஸ்வர்யமும் அடைய பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். நீதிமொழிகள் 22:4. என்னவா ஐஸ்வர்யம் எப்படி வருதுன்னு போடுறாரு பாருங்க. போடுங்க இந்த வசனத்தை. ஐஸ்வர்யம் எப்படி வருது? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும். சொல்லுங்க, ஐஸ்வர்யமும். இங்க பாருங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரா? கிருபை அளிக்கிறார். என்னது? கிருபை எங்க வருதோ அங்க தாழ்மை வரும். கிருபை எங்க இருக்கோ அங்க ஐஸ்வர்யம் இருக்கும். கையை தட்டி தேவனுக்கு அல்லேலூயா. அப்போ ஐஸ்வர்யம் வருதுன்னா சும்மா சாதாரணமா வராது, கூட மகிமையும் வரும். என்ன வரும்? மகிமையும் கூடவே வரும். இதுதான் அந்த வசனத்தினுடைய ஆழம். சிம்பிளா சொல்லிட்டு போறேன், டைம் இல்லாதனால. அப்போ ஐஸ்வர்யம் யாரால வருது அப்படின்னா கர்த்தரால வருகிறது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற பலன், ரிவார்டு. நீ கர்த்தருக்கு பயந்தன்னா, கர்த்தருக்கு நீ பயத்தோடு கூட இருப்போம் அப்படின்னா, அவர் உண்மையா சேவிப்போம் அப்படின்னா, நிச்சயமா ஐஸ்வர்யம் தவிர்க்க முடியாத ஒண்ணா மாறுது. அல்லேலூயா. ஓகே, அடுத்த வசனத்தை பார்க்கலாமா? 2-3 வசனத்தை மட்டும் காமிக்கிறேன். யாருக்கு ஐஸ்வர்யம் வராது? எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனா ஒரு சிலருக்கு ஐஸ்வர்யம் வராது. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம்.
யாருக்கு ஐஸ்வர்யம் வராது? படிக்கலாமா? நெஞ்ச பிடிச்சிக்கிங்க. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாரு? சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவானாவதில்லை. எதற்கு பேரு புரியுது? அப்போ சிற்றின்பத்தை விரும்புகிறவர்கள் ஐஸ்வர்யவானாவது இல்லை. ரொம்ப அருமையான வார்த்தை. மறுபடியும் படிங்க இந்த வசனத்தை. எல்லாரும் எடுத்து டிஸ்பிளேல போட்டிங்களா பிரதர்? படிங்கம்மா, மறுபடியும் படிங்க. அதில் பிரியன்னே சொல்றார். சிற்றின்ப பிரியன் தரித்திரராவான், மதுபானத்தையும் எண்ணெயும். மதுபானம்னா உங்களுக்கு தெரியும், குடிக்கிறவன் இல்லையா? குடிக்க அடிமையா இருக்கிறவங்க ஐஸ்வர்யவானாக முடியாது. அப்போ கூட இன்னொன்று ஒரு வேர்டு வருது, எண்ணெய்ன்னு. என்னது? எண்ணெயையும் விரும்புகிறவன். அப்படின்னா என்ன அப்படின்னு நான் படித்தேன். ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெர்ஃப்யூம். என்னது? சென்ட். என்னது? நறுமண பொருட்கள். என்னது? இந்த நறுமண பொருட்களை விரும்புகிறவங்க என்ன ஆக மாட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக அது என்ன அர்த்தம் அப்படின்னா ஆடம்பரத்தை விரும்புவது. என்ன விரும்புவது? இன்னொரு மொழிபெயர்ப்பில் அழகா எதில் இருக்கு அப்படின்னா இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. அதில் படிக்கும்போது சொல்றாங்க மதுபானத்தையும் ஆடம்பரத்தையும் விரும்புகிறவர்கள் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பு டிசிஎல்ன்றது விவிலியம், இந்த ஆர்சி பொது மொழிபெயர்ப்பு. அதில் எப்படி இருக்கு அப்படின்னா நறுமண பொருட்கள். என்ன பொருள்? அப்போ ரெண்டு பேருக்கு ஐஸ்வர்யம் வராது. ஒன்று யாருக்கு? சிற்றின்ப பிரியனுக்கு ஐஸ்வர்யம் வராது. அதே நேரத்தில் எண்ணெயையும் மதுபானத்தையும் விரும்புகிறவனுக்கும் ஐஸ்வர்யம் வராது. புரியுதுங்களா சொல்றது? அப்போ ஐஸ்வர்யம் ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு கீ வச்சிருக்கிறார் ஆண்டவர். புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது இன்னொரு வசனத்தை மட்டும் காமிக்கிறேன். 1 நாளாகமம் 29:12. இதை மட்டும் படிச்சு முடிக்கலாம். வசனத்தை மட்டும் காமிச்சு முடிக்கிறேன். 29:12. ஐஸ்வர்யமும் கனமும். பாருங்க, இங்கேயும் ஐஸ்வர்யம் வருது, கூடவே என்ன வருது? கனம் வருது. கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. யாரால வருது சொல்லுங்க? யாரால ஐஸ்வர்யம் வருது சொல்லுங்க? யாரால? கர்த்தராலே ஐஸ்வர்யம் வருகிறது. ஆமென். அப்போ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தரேன்னு சொல்லி சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். சாலமோன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன ஆகணும்? என்ன ஞானத்தை தாங்கன்னு கேட்கிறான். என்னத்தை தாங்க? ஞானத்தை தாங்கன்னு கேட்கிறான். சாலமோன் கேட்டது ஞானம்தான். ஏன் ஞானத்தை கேட்கிறான் அப்படின்னா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் வந்துச்சுன்னா ஐஸ்வர்யம் தன்னால வந்துடும். கரங்களை தட்டி தேவனுக்கு ஹல்லேலூயா. அப்போ பயம் வருது, தேவனுக்கு பயப்படுதல். அதான் அந்த வசனத்தை பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுதலும் தாழ்மைக்கும், அதாவது கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யமும் கனமும் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஐஸ்வர்யம் யாருக்கு வருது அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுறீங்க? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா கரெக்டாக காலைல எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவீங்க. சண்டே ஆராதனைக்கு உங்களுக்கு யாரும் ஞாபகப்படுத்தணும்னு அவசியம் இருக்காது. தேவனை குறித்த எல்லா காரியத்திலும் நம்ம என்ன பண்ணுவோம்? பர்ஃபெக்டா இருப்போம். இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், உலகத்துல உழைக்கிறீங்கல்ல, வேலை செய்றீங்கல்ல, அது எவ்வளவு கஷ்டமான வேலை தானே செய்யறோம். ஆனா தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் நம்மளை அலைன் பண்ணிக்கிறோம், சரி பண்ணிக்கிட்டோம்னா ஐஸ்வர்யம் லேசா வந்துடும். கையை தட்டி தேவனுக்கு ஹல்லேலூயா. யாருக்கு ஐஸ்வர்யம் வராது? சிற்றின்ப பிரியன்
தரித்திரனாகிறான். மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யம் அடைவது இல்லை. அப்ப ஐஸ்வர்யம் எப்படி வருது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஐஸ்வர்யம். சாலமோன் தேவனுக்கு பயந்தான். அவர் சொல்றாரு, அவனுக்கு சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறார். இன்னொரு 2 ராஜாக்கள் இருக்காங்க. யோசபாத்னு ஒரு ராஜா. யாருங்க? யோசபாத். இன்னொரு ராஜா எசேக்கியா. பைபிள்ல போய் படிச்சு பாருங்க. இவங்க எல்லாம் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களா இருந்தாங்க. மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். இஸ்ரவேலினுடைய முதல் ராஜா சால். யாருங்க? சவுல். சால். அவன் பெரிய ஐஸ்வர்யவான் எழுதல. ஆனா அவனுக்கு பிறகாக வந்த கர்த்தருக்கு பயப்படுகிற தாவீது மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். கரங்களை தட்டி தேவனுக்கு. கர்த்தருக்கு மிகவும் பயந்த பத்சேபாளுடைய குமாரன் சாலமோன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. யோசபாத் இதே வம்சத்தில் பிறந்த ரெகபயாம், அந்த சந்தையில் வர அந்த யோசபாத் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். நான் சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களை கர்த்தர் ஐஸ்வர்யவான்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க ஐஸ்வர்யமும். சொல்லுங்க வாயை திறந்து சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உயர்வும் அவராலே வருகிறது. எனக்காக அவர் தரித்திரரானார். நான் ஐஸ்வர்யவானாக ஆகும்படிக்கு சிலுவையிலே எனக்காக அவர் தரித்திரரானார். கையை தலைமையில வச்சு சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன். ஐஸ்வர்யத்திற்கு சொல்லுங்க, ஐஸ்வர்யத்திற்கு தடையாய் நிற்கிற எல்லா சாபங்கள் பாவங்கள் என்னை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஐஸ்வர்யம் உண்டாவதாக. ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுவே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவர். கைகளை உயர்த்தி எல்லாரும் கையை உயர்த்தி, அன்பின் ஆவியானவரே, 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 அன்பின் ஆவியானவரே, மகிழ ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. இயேசுவே, எங்கள் நிமித்தம் நீர் தரித்திரரானீர். நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படிக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. சிற்றின்ப பிரியன் ஐஸ்வர்யவனாவது இல்லை. மதுபானத்தையும் எண்ணெயும் விரும்புகிறவர்கள் ஐஸ்வர்யம் அடைவதில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம், நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். எங்கள் பாவங்கள் எல்லாம் சிலுவையில் மன்னிக்கப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாங்கள் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த பூமியிலே பிறக்கும் போதே எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். உம்முடைய பார்வையிலே நாங்கள் ஆண்டவரே சுத்தமாக இருக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறதற்காக நன்றி அப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இருதயங்களை சிருஷ்டித்தருளும். நிலைவரமான ஆவியை எங்களில் புதுப்பித்தருளும். காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் பார்க்கிற பிள்ளைகளின் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய ஐஸ்வர்யம் கர்த்தராலே உண்டாகிறது. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய தொழில் வருமானங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் முறைமைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஐஸ்வர்யத்தை நாங்கள் பார்க்க முடியாது.
கர்த்தர் ஆண்டவர் இந்த வாரத்தில் ஆண்டவரே புதிய மண்டலம் திறக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சிலருக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை ஓபன் பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். என் அன்பு மகனே மகளே, யோவான் 20:1 நீங்கள் படித்தது போல அதிகாலையில் இருட்டோடு எழும்பி மகதலேனா மரியாள் ஓடி போய் கல்லறினிடத்தில் நின்ற பொழுது அவளுக்கு கதவு திறக்கப்பட்டது போல நீ நின்று பார், கர்த்தர் உனக்காக திறக்கிறாரா இல்லையா என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் சீக்கிரத்தில் காரியங்களை செய்கிறார். நன்றி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. மகா இரக்கமுள்ள அன்பு தகப்பனை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அந்த ஒவ்வொருடைய ஆண்டவர் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் நடக்கட்டும், குடும்பங்கள் ஆசீர்வாதங்கள் பொங்கட்டும், சபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் நடத்துங்க, அற்புதமான காரியங்களை செய்யுங்க. கேட்ட வார்த்தைகள் எல்லாம் உள்ளத்தில் ஆண்டவரை தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எபினேசரே. முடிச்சிடலாமா இந்த பாடலை பாடி? கரங்களை தட்டி. நீரின் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீரின் மேல் வைத்தவும் கிருபையினால் கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீர் தேற்றினீரே, கனிவாக என்னை தேற்றினீரே. எபினேசரே. கைகளை உயர்த்தி எபினேசரே. ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை. ஹல்லேலூயா. Bless you in the name of Jesus. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவர் மீதும் எப்போதும் இருக்கும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். Bless you in the name of Jesus. Praise God.